எல்லாம் மங்களமா நடக்கும். நல்லா நடக்கட்டும். என்ன வேணும்? பெங்களூர்ல உன் போலீஸ் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? அசிஸ்டன்ட் கமிஷனர் வேணுகோபால் பேரை சொன்னா பெங்களூரே நடுங்கும். மாமா, அப்ப பெங்களூர்ல எல்லாரும் நடுங்கிறது குளிருக்காக இல்ல, உங்களுக்காக. சும்மா வேணு, என் மூத்த பிள்ளை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். மூணாவது பிள்ளை தருதல் ஆயிட்டான். குமாராவது என் மாதிரி ஒரு பெரிய வக்கீலா வருவான்னு அவனை பிஎல்லுக்கு படிக்க வச்சேன். ஆனா அவன் வக்கீல் தொழிலை விட்டுட்டு பொதுஜன சேவை அது இதுன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கான். ஏன் தான் இப்படி ஒரு பிள்ளைய பெத்தோன்னு இருக்குப்பா. அண்ணா, இவர் 1000 சொல்லட்டும். குமார் மாதிரி ஒரு பிள்ளைய பெறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பாரு, இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். நீங்க வேற ஊருக்கு புறட்டு போறீங்கன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் ராஸ்கல் அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. என்னப்பா தம்பி இன்னும் வரலையா? இல்ல ராஜு, காலையில போனவன் இன்னும் வரல. எல்லாரும் வந்துட்டீங்களா? பாடத்தை ஆரம்பிப்போமா? என்னப்பா அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள், அதனால பாடத்தெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு மிட்டாய் கொடுத்துறேன். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. உட்காருங்க உட்காருங்க உட்காரு. இப்ப நாம நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரை பத்தி படிக்க போறோம். அவர் யாருன்னு உங்களை யாருக்காவது தெரியுமோ? வெரி குட். அப்படித்தான் ஆர்வமா இருக்கணும். சொல்லு. நான் அத சொல்ல வரல சார். இனிப்புல ஈ உட்கார்ந்திருக்கு, வரட்டவா? ஈ உட்கார்றது இருக்கட்டும், முதல்ல நீ உட்காரு, இல்லன்னா ஒன்ன வரட்டிடுவேன். மகாத்மா காந்தி பிறந்தது திருநெல்வேலி அல்வா கடையில தான் சார். திருநெல்வேலி அல்வா கடையில தான் சார் ஸ்வீட் வாங்குனீங்க. இல்ல, முனியாண்டி விலாஸ்ல வாங்கினேன். என்னங்க சார் நீங்க முனியாண்டி விலாஸ்ல இதெல்லாம் வைக்குதா? உட்கார்றா. இந்த பாருங்க, இதெல்லாம் என்னால தாங்க முடியாது. எல்லாரும் மனசை ஒரு நிலைப்படுத்தி எதுல கவனத்தை செலுத்தணுமோ அதுல செலுத்தணும். எல்லாரும். குமார், நான் உன்னை சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இல்ல இல்ல சொல்லு. உனக்கு சுத்தமா அறிவே இல்ல. என்னடா பசங்களுக்கு இருக்கு? ஆமா, அவங்களுக்கு தெரியாத இருக்கும். ஏன்பா இவங்க எல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுதோ? பூந்திய முன்னாடி வச்சுக்கிட்டு காந்திய பத்தி கேட்டா எவன் பதில் சொல்லுவா? எனக்கே பூந்தி பக்கம் தான் கவனம் போகுது. கொஞ்சம் எடுத்துக்கவா? நீயே இப்படி பேசினா சின்ன பசங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள், ஒரு நல்ல விஷயத்தையாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் ஆர்வத்தோட வந்திருக்கேன். சரி, நீயாவது சொல்லு. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? சொல்லு, கேளுங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? ஏய், சொல்லிட்டேன். என்னடா மானத்தை வாங்குற? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? சொல்லு. எனக்கு தெரியாது. சத்தியமா நான் இல்லப்பா. சார் சார் சார், என்னங்க சார் நீங்க? அவர்தான் இல்லங்கறாரே, விட்டுருங்க சார். எல்லாருக்கும் ஸ்வீட் போடு. பசங்களா வாங்க வாங்க, நான் சாப்பாடு தரேன். யார் நீ? பார்த்தாலே தெரியல பொண்ணுன்னு. கண்ணை மூடிட்டாலே தெரியுது பொண்ணுதான். என்னப்பா இதுக்குதானா என்ன முட்டாய் கொடுக்க சொல்லிட்டு நீ எங்க முட்டாய் திங்கிறியா? இல்லடா, மீனை பிடிச்சது, அதை நான் பிடிச்சேன், விட்டுட்டேன். ஏன்பா இந்த மீன் விவகாரத்தை இதே மாதிரி கட்டி பிடிச்சு நாங்க விசாரிக்க மாட்டோமா? கட்டி போடு. என்னடா இது? நீ விசாரி, எனக்கு என்ன பண்ணு? விசாரி தொடாம விசாரி. ஏமா, நீ இந்த ஏரியாவுக்கு புதுசா? பார்த்தா புதுசா தெரியுதே. நான் சொல்றேன் சார், வசந்தி அக்காவும் இவங்க தாத்தாவும் இந்த ஏரியாவுக்கு வந்து 1 வாரம் தான் ஆகுது. 1 வாரம் தான் ஆகுதா? அதுக்குள்ள ஒட்டிட்டீங்களா? இங்க வர சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டா அது தெரியல. ஆனா எந்த பொண்ணு எந்த ஏரியாவுக்கு எப்ப வந்ததுன்னு கேட்டா கரெக்டா சொல்ற. நீதான் வருங்காலம். நாடு வாழ்க. அதனால ஏழைகளுக்கு தானே செய்யறோம். வரட்டுங்களா? டிரைவர் பாவம், ஏழை பையன், தூங்கி எத்தனை நாள் ஆச்சோ? அவன் எழுப்பாத, அவன் அங்கேயே தூங்கட்டும். கண்ணு முழிச்ச உடனே அவன் எங்க போகணுமோ நம்ம கார்லயே கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துரு. நான் டாக்ஸில போய்க்கிறேன். வாங்க, நம்ம ஓடி இருக்கு, அதுல போலாம். உருளைக்கு தேர் கொடுத்தான் பாரி,
ஏழை பிள்ளைக்கு கார் கொடுக்கிறார் வள்ளல் ராஜசேகர். வள்ளல் ராஜசேகர் போல மனித தெய்வங்கள் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டுல மழையே பெய்யுது. இந்த ராஜசேகருடைய காரை போடுறது கூட அருகதை இல்லாத ஏழை பணாத பையன் அதுல ஏறி படுக்கிற வரைக்கும் பார்த்துட்டு சும்மா கவனிக்கல ராஜமா, அந்த காரை சோப் போட்டு நல்லா கழுவி விட்டு ராஜமா. என்னதான் கழுவுனாலும் அந்த ஏழை தொட்ட கரை போகாதுரா. முதல்ல அந்த காரை வந்த விலைக்கு வித்து தொலை. அம்மா, உன் கல்யாணத்துக்காக முதலாளிகிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன், அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் வசந்தி. தாத்தா, எனக்கு இப்ப கல்யாணம் ரொம்ப அவசியம் நான் உன்கிட்ட சொன்னேனா? இதெல்லாம் நீ சொல்லணுமா? எனக்கும் வயசாயிடுச்சு. கதை மூடுறதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை நடத்தி பார்க்க வேண்டாமா? போயிட்டு வந்துடுறேன். இங்க வரா, என்ன யாருமே காணாம பாடம் படிக்க வரல? என்னங்க சார், எவ்வளவு பெரிய சோகத்துல மூழ்கி கிடக்குறோம். பாடம் என்ன சார் பாடம்? யாரா மூழ்கி கிடக்குறாங்க? நம்ம சேரியே. ஏய், என்னடா சொல்ற? நான் சொல்லிட்டே வரேன், நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. வசந்தி, சுப்பிரமணியம் எல்லாம் சொன்னா. உங்க தாத்தா மேல எப்படி கொலைப்பழி விழுந்துச்சு? ராஜசேகரங்கிற ஒரு பணக்காரன் கிட்ட எங்க தாத்தா வேலை பார்த்தாரு. சண்டாள உண்மையா உழைச்சு எங்க தாத்தா மேல கொலைப்பழிய போட்டு உள்ள தள்ளிட்டான். இந்த பணக்கார பாவிங்களே இப்படித்தான். வசந்தி, எல்லா பணக்காரங்களுமே கெட்டவங்க இல்ல. யார் கெட்டவரோ நல்லவரோ, எங்க தாத்தா நல்லவர். நிச்சயமா அவர் இந்த கொலையை செஞ்சிருக்கவே மாட்டாரு. ஓகே, நீ தப்பா நினைக்கலன்னா உங்க தாத்தாவை காப்பாத்த நானே ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்றேன். சார், சார். என்ன சார்? இவங்க பேர் வசந்தி. பக்கத்துல இருக்கிற குப்பத்துல தான் இருக்காங்க. ரொம்ப ஏழை. இவங்க தாத்தா செய்யாத ஒரு குத்தத்துக்காக கைது பண்ணப்பட்டு ஜெயில இருக்காரு. நீங்க தான் அவர் சார்பா இந்த கேஸை எடுத்துக்கிட்டு அவருக்காக ஆஜராகணும். நீங்க இடம் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீஸ் கொடுக்க முடியாத ஏழைங்க கேஸை நான் தொடக்கூட மாட்டேன். என் கையில கட்டி இருக்கிற வாட்சோட விலை என்ன தெரியுமா உனக்கு? அது ஏன்? இப்ப உங்க வேலை என்ன? உன்னால கொடுக்க முடியாத பெரிய வேலை. பேசாம வேற வக்கீல பாரு. உங்களால இந்த கேஸை எடுத்து நடத்த முடியுமா முடியாதா? என்னால முடியாது. அப்பா, என்னடா கத்தற? இவரு உங்க அப்பாவா? இதயமே இல்லாத பணத்தாசை பிடிச்ச இந்த வக்கீல் தான் எனக்கு அப்பா. Bloody nonsense. Get out. With pleasure. இந்த நானே நடத்துறேன். டேய், நீதான் வக்கீல் தொழிலே பண்ண போறது இல்லைன்னு சொன்னியடா. சொன்னேன். ஆனா உங்களால தூக்கி எறியப்படுற இந்த மாதிரி ஏழைங்களுக்கும் சட்டம் பயன்பட வேணாம். அதான் நானே இந்த கேஸ் எடுத்து நடத்த போறேன். வசந்தி, வா போல. வரேம்மா. என்னங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலீங்க. புள்ள ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்கானே, அதை எடுத்துக்காம அவன் கூட போய் மோதிக்கிட்டு இருக்கீங்களே. இது நாள் வரைக்கும் வக்கீல் தொழிலே பண்ண போறது இல்லைன்னு சொன்னவனே எப்படி கேஸ் கட்ட தூக்க வச்சேன் பாத்தியா? நடந்தது என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். என் பேத்தி கல்யாணத்துக்காக என் முதலாளிகிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். ராத்திரி 8 மணிக்கு பங்களாக்கு வர சொல்லியிருந்தார். நான் அன்னைக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் அங்க போனப்போ மணி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன் கூட சேர்ந்து பிசினஸ் செய்ய தயாரா இல்ல. நீ மரியாதையா எனக்கு சேர வேண்டிய பங்க பிரிச்சு கொடுத்துடு. விளையாடுறியா பார்ட்னர்? விளையாடல, உண்மையத்தான் சொல்றேன். கொடுக்கலன்னா கொடுக்கலன்னா நாம செய்யற பிசினஸ் போலீஸுக்கு சொல்லி ஒன்ன காட்டி கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை. முடிவா என்ன பண்ண போற? நல்ல முடிவுதான் பண்ண போறேன். ஆனா மணி, நீதான் அவசரப்பட்டு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பணம் எனக்கு பெருசு இல்ல. நம்ம பார்ட்னர்ஷிப் உடைய போறது நினைச்சா என்னால தாங்க முடியல. நீ பிடிவாதமா இருக்க. ஆல்ரைட், நீ கேட்டதுக்கு மேலே 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன். ஓகே மணி, நாம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்ல? எனிவே, நாம நண்பர்களாவே பிரிவோம். என்ன மணி? ஒண்ணு இல்ல, ஏதோ ஊசி குத்துன மாதிரி இருந்து. நான் போய் பணம் எடுத்து வந்துடுறேன். ஒரே கல்ல 2 மாங்க. விசாரிக்கிறேன். சொல்லு, உன் முதலாளி என்ன தொழில் பண்றாரு? சொல்லு. சொல்ல மாட்டேன்.
சொல்லு சொல்லு. என் முதலாளி என்ன வேலை செய்யறாங்க எனக்கு தெரியாது. ஆனா ஒரு மாசம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாசம் கேரளா போவாரு. கேரளா எதுக்காக போறாரு? எதுக்காக போறாங்க எனக்கு தெரியாது. ஏற்பாடு கொண்டு போடுவா, திரும்பி வந்தா கூட்டு வந்துடுவேன், அவ்வளவுதான். இந்த மாசம் எத்தனாம் தேதி போறாரு? தெரியாது. சொல்லு. சொல்லிடுறேன். இந்த மாசம் 15ஆம் தேதி போறாரு. இனிமே வசந்தி இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. சரிங்க. இங்க நடந்த விஷயம் உங்க முதலாளிக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் மீன் தொட்டி இல்ல குழிய தோண்டி புதைச்சிருவான். ஆமா, உங்ககிட்ட உதவ வாங்கிட்டு உண்மையை சொன்னது எங்க முதலாளி தெரிஞ்சா நீங்க என்ன அவரே போச்சுறாரு. என்ன விட்டுருங்க, பாத்தீங்களா? ஓடு. அடி ஒண்ணும் பண்ணல. என்னாச்சு? தெரியல, சட்டையை அவுத்து பாப்போம். அடிச்சானோ கடிச்சானோ? ஐயோ, ஒண்ணுல. ஏய், என்ன கைய காமிங்க. எனக்கும் ஒரு துணை தேவைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அந்த ராஜசேகரன் நிழலா தொடர்ந்து அவனை கையும் களவுமா சட்டத்து கையில பிடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் இந்த லவெல்லாம் பண்றேன். ஓகே, வரட்டுமா? நானும் உங்க கூட வரேன். பூனைய மடியில கட்டிட்டு சவுனம் பார்க்க சொல்றியா? வேணாம், நான் வரேன். உன் மூக்கு ரொம்ப அழகா இருக்கு. வரேன். മുറിയില്ല, സോറി. என்னது முறி? സിംഗിളും ഇല്ല, ഡബിളും ഇല്ല, കോട്ടേജും ഒന്നും വേക്കൻസി ഇല്ല. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க சார். நான் இந்த ஊருக்கு புதுசு. வேற எந்த ஹோட்டலையும் எனக்கு ரூம் கிடைக்கல. கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். യു നോ ഇംഗ്ലീഷ്? தெரியாது. ഇംഗ്ലീഷ് പറഞ്ഞുകൂടാ, മലയാളം പറഞ്ഞുകൂടാ. ഹോട്ടലിൽ മുറി വഹിക്കാൻ വന്നിരിക്കുന്നു ഓരോരുത്തരും. നിങ്ങൾ പറയുന്ന സംസാരം എനിക്ക് പുരിയില്ല. எனக்கு சம்சாரமே கிடையாது சார். ആകപ്പാടെ കുഴപ്പമായില്ല, ഇത് എന്തോ ചെയ്യും? സാർ, എക്സ്ക്യൂസ് മീ, 1 minute. യെസ്. ഇയാൾ തമിഴാണെന്ന് തോന്നുന്നു. ഇവിടെ മുറിയൊന്നും കാര്യമില്ല. ഞാൻ പറഞ്ഞിട്ട് ഇയാൾക്ക് മനസ്സിലാകുന്നില്ല. സാർ തമിഴിലൊന്ന് പറഞ്ഞ് മനസ്സിലാക്കി കൊടുക്കണം. പറയാ. தம்பி, இங்க ரூம் இல்லையா? வேற ஹோட்டல் பாருங்களேன். சார், நீங்க தமிழ்ல? பச்சையான பரமக்குடி தமிழன். நான் தூத்துக்குடி சார். ஒரே தமிழ் குடி, ஆனா ரூம் இல்லையா? என்ன பண்றது? சார், நான் பிசினஸ் விஷயமா இந்த ஊருக்கு வந்தேன். ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க தப்பா நினைக்கலன்னா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ராத்திரி மட்டும் உங்க ரூம்ல தங்கிக்கலாமா? எனக்கு ஆட்சேபம் இல்ல. என் கூட என் தம்பி இருக்கான். ஒரே ரூம்ல 3 பேர் தங்கறதுக்கு இந்த ஆளு சம்மதிக்கணுமே. சார், கேட்டு பாருங்க சார். சொல்றேன். സാറേ, ഒരു ചെറിയ ഓബ്ലിഗേഷൻ. ഈ ഒരു രാത്രി മാത്രം ഇയാൾ ഞങ്ങളുടെ കൂടെ താമസിച്ചൂടെ? നോ 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 നോ. ഡബിൾ റൂമിൽ 2 പേരിൽ കൂടുതൽ താമസിക്കാൻ ഒക്കെയില്ല. ദാറ്റ് ഈസ് അഗൈൻസ്റ്റ് ദി റൂൾസ്. അല്ല, എക്സ്ട്രാ ബെഡിന് ഞങ്ങൾ പേ ചെയ്തോളാം. എക്സ്ട്രാ ബെഡ് കിട്ടുമോ ഞാൻ നോക്കട്ടെ. എക്സ്ട്രാ ബെഡ് കിട്ടിയില്ലെങ്കിൽ നിങ്ങൾ 2 പേരും ഒരേ ബെഡിൽ മാനേജ് ചെയ്യേണ്ടി വരും. என்ன சார் சொன்னாரு? எக்ஸ்ட்ரா பெட் கிடைக்கலன்னா 2 பேரும் ஒரே கட்டில படுக்கணுங்கிறாரு. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வாங்க. வாங்க. ஆமா, நீங்க மெட்ராஸுக்கு அடிக்கடி வருவீங்களா? இல்லையா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. உங்க மூக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்குங்க. ஐயோ, நீங்க இதை பார்த்துக்க முடியாது சார். நான் எர்ணாகுளம் விட்டா தூத்துக்குடி, தூத்துக்குடி விட்டா எர்ணாகுளம், அவ்வளவுதான். சரி, நீங்க எங்கே இருக்க? நான் ஒரு அவசர வேலையா வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க சார் போறீங்க? என் தம்பி வண்டியில காத்துட்டு இருக்கான், போயிட்டு வந்து. சார், நான் வரேன் சார். என் சொந்த வேலையா போறேங்க? சார், எனக்கு ரூம்ல தனியா இருக்க பயமா இருக்கு. வரேன் சார். சரி, வாங்க.